எப்படியா சார் வண்டி ஓட்டுவீங்க? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், போயிடுறேன் சார். நாங்கள் போகணும் சார். வண்டியை ஓரமாக நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வண்டியை பார்த்து ஓட்டும் இல்லாமல் நடு ரோட்டில் நிறுத்தி இன்ச பண்ணுறீங்க. பார்த்து ஓட்டுங்க சார். வா மல்லிகா. என்ன மல்லிகா, நல்லா இருக்கியா? என்ன உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதையே அண்ணி கேக்குறீங்க? என் கதி தான் இப்ப அதோகதி ஆயிடுச்சே. எழில் தப்பானவன் நிரூபிக்கிறதுக்காக நான் எதையும் செய்ய போய் அதனால நானே இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்ற நீ? அண்ணன் தாமரை எல்லாருமே இப்ப எல்லாரும் என் மேல வருத்தமா இருக்காங்க. உங்க தம்பி கூட என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. அந்த எழில், அவ புருஷன், எங்க அத்தை, அவங்க பாடுதான் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. எப்போ என்ன இலக்காரமா பேசுறது, குத்தி பேசுறது, கேலி பண்றதுன்னு அவங்களாம் ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. நான் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பயந்து பயந்து செய்யறவளாயிட்டேன். ஒண்ணு அவங்க இலக்காரமா பேசுறாங்களா? ஏன் அவங்க இலக்காரமா பேசுற அளவுக்கு நீ என்ன குறைஞ்சிட்ட? அதையே அண்ணி கேக்குறீங்க? அந்த 1 லட்சம் ரூபாய் விஷயத்துல நான் மாட்டினதுல இருந்து எங்க 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு துரத்துறதுலயே எழில அவ புருஷனும் குறியா இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பெருசாக்கி எங்களை வெளியில அனுப்ப ரெடியா இருக்காங்க. அத்தை முன்னாடி எல்லாம் எழிலுக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப கம்ப்ளீட்டா அவங்க பக்கமே மாறிட்டாங்க. அண்ணனும் தாமரையும் கூட நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நம்புறாங்க. அதான் எது செஞ்சாலும் பயந்து பயந்து செய்ய வேண்டியதா இருக்கு. அவங்க திடீர்னு வெளியில அனுப்பிட்டா நாங்க எங்க போக முடியும் சொல்லுங்க? என்ன பேசுற நீ? அவங்க எப்படி உன்னை வெளியில அனுப்ப முடியும்? ஆமா அண்ணி, அந்த வீடு, கம்பெனி எல்லாம் தாமரக்கா பேர்ல தான் இருக்கு. தாமரக்கா போக சொன்னா நானே என் வீட்டுக்காரரும் போய் தானே ஆகணும். நீ என்ன முட்டாளா? என்ன நீ சொல்றீங்க? நீ என்ன முட்டாளான்னு கேக்குற? ஒரு கம்பெனி எப்போ யாருக்கு சொந்தம்? யாரோட பணம் கம்பெனில அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். யார் அந்த கம்பெனிக்காக ராப்பகலா உழைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களோட கம்பெனி தான் அது. பாசமலர் மசாலா கம்பெனிக்காக நீயும் என்னோட தம்பியும் உழைக்கவே இல்லையா? இல்ல பணம் தான் போடவே இல்லையா? அண்ணி, என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? கொஞ்சம் நிஜமாவே நாங்க அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்தோம். அந்த கம்பெனி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நாங்க வேலை செய்யாத நாளே இல்ல. அந்த கம்பெனிக்காக தாமரக்கா 50% உழைச்சிருக்காங்கன்னா நான் 50% உழைச்சிருக்கேன். பாரி மாமா 50% உழைச்சிருக்காருன்னா விமலும் 50% உழைச்சிருக்காரு. பத்தா குறைக்கு இப்ப கூட விமல் நம்ம ஜெனிஃபர் வீட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. அதனால தான் கம்பெனியையே மறுபடியும் திறக்க முடிஞ்சது. இப்ப மறுபடியும் நாங்க தான் பண உதவி அதிகமா கொடுத்திருக்கோம். அப்புறம் என்ன? பாசமலர் மசாலா கம்பெனிக்காக இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. நீயே உன்னை வெளியில அனுப்பிடுவாங்கன்னு பயப்படணும். வெளியில போய் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். என்ன அண்ணி தெரியாத மாதிரி பேசுறீங்க? நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவும் தாமரை அக்கா தான் எடுக்கும். எல்லாருக்கும் பொதுவானதாதான் அக்கா முடிவு செய்யும். அக்கா எப்பவுமே அப்படி முடிவெடுக்கும் போது நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணனு கூட பார்க்காது. தாமரை அக்கா கோவத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா நாங்க எங்க போக முடியும் சொல்லுங்க? சரியான பைத்தியமா இருக்க நீ. யானை சின்ன குச்சியை வச்சுட்டு மிரட்டுற பாகனதான் நம்மளை விட பலசாலின்னு அது நம்புமா. அந்த கதையெல்லாம் இருக்கு உன் கதை. தாமரை என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாதான் எடுக்கும் நீங்களும் முழுசா நம்புறீங்க. கம்பெனி பண நிர்வாகத்தை எழில் கிட்ட தூக்கி கொடுத்தாலே அது நல்ல முடிவா? தாமரை எடுத்த அந்த முடிவால நீ மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் தாமரையே நடுத்தருவுக்கு வரதான் போறா. அது தெரியுமா உனக்கு? அந்த எழிலும் எழில் புருஷனும் உங்க 2 பேர்கிட்ட இருந்து அந்த கம்பெனியை கைப்பற்ற போறாங்க. அது தெரியுமா? அந்த எழிலுக்கு வேற வேலை இல்ல, எழில் புருஷனும் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். அந்த 2 பேருக்கும்
பாசமலர் மசாலா கம்பெனி மந்திரக்கோள் மாதிரி கையில கிடைச்சிருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை உருவாக்க அதை யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போறாங்க. அந்த எழிலும் எழில் புருஷனும் இந்த கம்பெனியை வச்சு அவங்க கடன் எல்லாம் அடைச்சு சந்தோஷமா வாழ போறாங்க. நீயும் அக்காவுமா சேர்ந்து ஏமாற போறீங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? அண்ணி என்ன நீ சொல்றீங்க? அதுதான் நடக்க போகுது. நீ என்னமோ நீ மட்டும்தான் கம்பெனியை விட்டு வெளியில போறேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க 2 பேரும் தான் கம்பெனியை விட்டு வெளியில போறீங்க. இது எப்படி அண்ணி சரி பண்றது? அத சொல்றதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. அடுத்தவங்களுக்கு எப்பவும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க அடுத்தவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு தன்னை பத்தி யோசிக்கிறதே விட்டுடுவாங்க. இதுல ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? அந்த அடுத்தவங்க தப்பான ஆளுங்களா இருந்துட்டாங்கன்னா இவங்க அவங்க கிட்ட ஏமாந்து போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம தாமரைக்கு வந்திருக்கிற பிரச்சனை அதுதான். அந்த எழிலும் அவ புருஷனும் தப்பான ஆளுங்க. அது தெரியாம நம்ம தாமரை அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏமாந்துட்டு இருக்குது. இதுல இருந்து தாமரையும் பாசமலர் மசாலா கம்பெனியையும் நீ தான் காப்பாத்தி ஆகணும். அப்படி காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. என்ன வழி? பாசமலர் கம்பெனியோட 50-50 பார்ட்னர்ஷிப்பை நீ கேட்டு வாங்கணும். ஒன்ன கேட்காம தாமரை எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமைய நீ உருவாக்கணும். எந்த செக்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் எந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் ஒன்ன கேட்காம அவ முடிவெடுக்க முடியாதுங்கிற நிலைமைய நீ உருவாக்கணும். அப்படி பண்ணாதான் தாமரையையும் கம்பெனியும் நீ காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறமா ஒன்ன வெளியில அனுப்பிடுவாங்களோன்னு நீ பயப்பட வேணாம். 5க்கும் 10க்கும் அந்த எழில் கிட்ட நீ நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த வீட்ல உன்னோட இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். எழிலும் அவ புருஷனும் அவங்க இஷ்டத்துக்கு கம்பெனி பணத்தை திருடி தின்ன முடியாது. அண்ணி நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு. ஆனா அக்கா இதுக்கு சம்மதிக்குமா? சம்மதிக்க வைக்கணும். அது உன்னோட கையில தான் இருக்கு. நீ தாமரையை நேசிக்கிறது உண்மைனா, நீ உன்னோட குடும்பத்தை நேசிக்கிறது உண்மைனா, நீ பாசமலர் மசாலா கம்பெனியை நேசிக்கிறது உண்மைனா இதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லனா உன் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணவளா ஆயிடுவ. அண்ணி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சரியாதான் படுது. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு பண்றேன் அண்ணி. தாமரை அக்கா கிட்ட 50-50% பார்ட்னர்ஷிப்பை நான் கேட்கிறேன். தாமரையும் அண்ணனும் வருத்தம் தான் படுவாங்க. ஆனா இது நான் யாருக்காக பண்றேன்? என் குடும்பத்துக்காக தானே பண்றேன். அதனால நான் இது தைரியமா பண்றேன் அண்ணி. சபாஷ். இந்த துணிச்சல் தான் உன்னோட சொத்தே. அதை எப்பவுமே நீ மிஸ் பண்ணாத. அப்புறம் அண்ணி ஒரு சின்ன சந்தேகம். என்னமா? அந்த எழில் ஊரெல்லாம் கடன் வச்சிருக்கா. அந்த எழில் புருஷன் துபாயில வேலை பார்க்கலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை மட்டும் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சுட்டா அந்த எழிலரசியை நான் உண்டியலன் பண்ணிடுவேன். ஆஹா, உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வரலடி. உனக்கும் அக்காவுக்கும் சிண்டு முடியறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என் கையில இருக்கிற எல்லா சரக்கையும் உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் ஏன் பொழப்பு என்ன ஆகுது? ரொம்ப ஆசைப்படாத, கொஞ்சம் நிதானமாவே வா. அண்ணி என்ன நீ? நான் ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது நம்ம ஊர்க்கார ஒருத்தரை தற்செயலா பார்த்தேமா. அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு. அவர் பேர் கூட நான் மறந்துட்டேனே. இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ நான் சொன்னதை மட்டும் பண்ணு. அந்த எழிலரசிய வீட்டை விட்டு துரத்துற வேலையை நான் உனக்கு முடிச்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு இன்னைக்குதான் கண்ணு திறந்த மாதிரி இருக்கு. நான் உங்க தம்பியை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். சீக்கிரமே பார்ட்னர்ஷிப்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். வெரி குட். போயிட்டு வா மலர் அண்ணி. என்னையா என் முதலாளி கிட்ட இருந்து பிரிச்சிங்க? நீயும் அக்காவும் அடிச்சுக்கிட்டு சாக போறீங்கடி. அதை நான் என் கண் குளிர பார்க்க போறேன்.
வாங்க தாமரை, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். என்ன சொல்லுது உங்க பேபி? ரொம்ப உதைக்குது டாக்டர். உதைக்கட்டும் உதைக்கட்டும், அதானே அம்மாக்கு சந்தோஷம். இந்தாங்க டாக்டர். கொஞ்சம் வாமா. வந்துடுறீங்க. பாத்து உட்காருமா. ஏமா மூச்சு ஏதாவது வாங்குதா? நெஞ்செரிச்சல் இருக்கா? இல்ல டாக்டர். கால் எதுவும் வீக்கமா இருக்கா? இல்ல. குழந்தை நல்லா இருக்குமா. ஜூன் 5ஆம் தேதி டெலிவரி டேட் இருக்கும். 1-2 நாள் முன்ன பின்ன ஆகலாம். நல்லா நடங்க, நிறைய தண்ணி குடிங்க. வலி வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மிட் ஆகணும்னு நினைக்காதீங்க. வலி ஆரம்பிக்கும் போதே அட்மிட் ஆயிடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிடணுமா இவங்க? எதுக்கு தேவையில்லாம மருந்து பாத்துறலாம்? அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா சாப்பிட வைங்க, அது போதும். தேங்க்ஸ் டாக்டர். வரேன் டாக்டர். ஓகேமா. அம்மாடி வாமா வாமா, உட்கார் உட்கார் உட்கார். வெயில்ல போயிட்டு களைப்பா வந்திருப்ப, இந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாம் அத்தை. இப்பதான் வர வழியில ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. ஏண்டா கூறு கட்டவனே, நிற மாச கர்ப்பிணிக்கெல்லாம் இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்களாடா? அறிவு இருக்கா உனக்கு? ஷோ அம்மா, தாமரையை செக் பண்ண டாக்டர் வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பிட வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. டேய், டாக்டருங்க ஆயத்தட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமாடா? ஐயோ அத்தை, நாங்க 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தரணும்னு அவருக்கு ஆசையா இருந்துச்சான். அதான் பேருக்கு கொஞ்சோண்டு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அப்பன்னா சரி. டேய், டாக்டர் என்னடா சொன்னாரு? ஜூன் மாசம் 5ஆம் தேதி ஒரு நாள் முன்ன பின்ன குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்கம்மா. எல்லாமே கரெக்டா இருக்கு. நல்லா நடக்க வைங்க, நிறைய தண்ணி குடிக்க வைங்க, நல்லா சாப்பிட வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய நிம்மதிமா. அம்மா, தாமரை உண்டான நாள்ல இருந்து எனக்குள்ள ஒரு கனவு உருவாயிடுச்சு. எனக்கு பிறக்கிற குழந்தை இந்த மெட்ராஸ்லயே பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் பிறக்கணும். அவன் கண்ணு முழிச்சதும் என்னைய, உன்னைய, தாமரைய, பூரிசு மச்சனை, இப்படி நம்ம வீட்டாட்கள் எல்லாரையுமே பார்க்கணுமா. அங்க இருக்கிற நர்ஸுங்க வந்து, ஏய் யார் நீங்க இப்படி கூட்டம் போடுறது அப்படிங்கிற கேள்வியே கேட்க கூடாதுமா. நம்ம அத்தனை பேரும் அங்க இருக்கணும். அப்படி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவமே நடக்கணும். தாமரைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே அத்தனை டாக்டரும் ஓடி வரணும். மொத்தத்துல ஒரு மகாராணிக்கு டெலிவரி நடக்கிற மாதிரி நடக்கணும். ஐயோடா. அங்கங்க விசாரிச்சு நல்ல ஹாஸ்பிட்டல் விவரம்லாம் எடுத்து வச்சிட்டேன். அந்த நேரத்துக்கு எது வசதியா இருக்கோ அங்க போய் அட்மிட் ஆயிட வேண்டியதான். இந்த செலவுக்காகவே நான் ஒரு பெரிய தொகையை சேர்த்து வச்சிருக்கேம்மா. அத்தை பாத்தீங்களா உங்க பையனோட ஆசைய? சந்தோஷமா தாமா இருக்கு. எங்களுக்கு தான் அந்த காலத்துல இந்த மாதிரி குடுப்பனம் எல்லாம் கிடையாது. பூம் பிள்ளையாச்சும் இப்படி வசதியான இடத்துலதான் கண்ணை முழிக்கட்டுமே. நம்ம கம்பெனிக்கு நீ செய்யாம வேற யார் செய்ய போறா?
உங்க வீட்ல உன் பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும். நாம அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்கிடலாம். 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடலாம். அது நான் எப்படி கொண்டு வர முடியும்? ஜெனி, மனசுல லவ் இருந்தா எல்லாமே பண்ணலாம். உங்க அம்மா பீரோங்கிறது பக்கத்து ரூம்ல இருக்கு. எல்லா நேரமுமே உங்க அம்மா அது பக்கத்திலே இருக்க போறாங்க? குளிக்கிறப்ப தூங்குறப்பன்னு சாவியை வெளியே வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த 10 நிமிஷம் கேப் போதாதா நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ண, நான் காலமெல்லாம் உன்னை இதே மாதிரி பாத்துக்கிறேன். எப்பவும் நீ கேட்ட மாதிரி இதே லவோட இருப்பேன். நமக்கு இங்க சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் தான். வாங்க வெளிய போய் சாப்பிடலாம். ஐயோ தம்பி, வாங்க சாப்பாடுல எனக்கு எதுவும் வேணாமா, வெளிய போய் சாப்பிடுறோம். நான் சமைச்சு முடிச்சு நான் சாப்பிட்டு போடா. டேய் என்னடி உன் பிரச்சனை? உன்